தயாரே. இன்பம் தந்திடும் இயேசு பிறந்தார், இனி இன்னல் என்பது நமக்கு இல்லை. இன்பம் தந்திடும் இயேசு பிறந்தார், இனி இன்னல் என்பது நமக்கு இல்லை. மேளங்கொட்டி பாட்டு பாடி மெசியாவை வாழ்த்திடுவோம். மேளங்கொட்டி பாட்டு பாடி மெசியாவை வாழ்த்திடுவோம். இன்பம் 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 தரும் கிறிஸ்மஸ். 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 வறண்டு போன நம் வாழ்விலே வற்றாத நீரூற்றாய் இயேசு பிறந்தார். வறண்டு போன நம் வாழ்விலே வற்றாத நீரூற்றாய் இயேசு பிறந்தார். வருந்தி சுமந்திடும் பாரம் போக்கவே, வருந்தி சுமந்திடும் பாரம் போக்கவே, வார்த்தை இன்று மாம்சமானாரே, வார்த்தை இன்று மாம்சமானாரே. கும்மாளந்தான் போடுங்க, துள்ளி துள்ளி ஆடுங்க. நிகழ்ச்சியின் ஆரம்ப ஜெபமாக நம் மத்தியில் உள்ள சிசில் அவர்களை அன்புடன் ஜெபிக்கும்படி அழைக்கிறேன். அன்பின் கிருபை நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, இந்த பரிசுத்தமான மாலை வேளையிலே ஆண்டவரே, இந்த இடத்திலே உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் காணும்படியாய் ஆண்டவரே, 2014 ஆண்டுகளுக்கு முன்பாக நீர் இந்த உலகத்திற்கு வந்தீர். எங்கள் மேல் வைத்த அன்பினாலே இரக்கத்தினாலே பாவிகளாய் இருந்த எங்களை ரட்சிக்கும்படியாய் மீட்டுக்கொள்ளும்படியாய் ஆண்டவரே தன்னுடைய இரத்தத்தை இந்த உலகத்திற்கு சிந்தி உம்முடைய இரத்தத்தினாலே ஒவ்வொருவரையும் நீர் மீட்டுக்கொள்ளும்படியாய் உருவெடுத்தீர். பரலோக ராஜ்யத்தின் மேன்மையை வெறுத்தீர், ஏழை கோலமெடுத்தீர், அடிமை ரூபமெடுத்தீர். இந்த உலகத்திற்கு மானிடனாய் வந்தீர். ஒளியின் தேவனாய் இந்த உலகத்திற்கு வந்தீர். பாவிகளாக மரண இருளிலே இருந்து கொண்டிருந்த எங்களுக்கு பெரிய வெளிச்சத்தை கொடுத்து ஒளியின் பிள்ளைகளாக எங்களை ஒளியின் பிள்ளைகளாகவும் எங்களை வழிநடத்தி வருகிற தேவனே, உமக்கு கோடாகடி ஸ்தோத்திரம். இந்த நாளிலே ஆண்டவரே, நீர் சிறுபாலர்களுடைய வாயிலே துதியை கொடுத்தது போல ஆண்டவரே, அந்த வார்த்தைகளின்படி இன்று உலகம் பூராவும் அப்பா சிறுபாலகர்கள் துதியை சொல்லி வருகிறார்கள். உம்மை ஆடி பாடி மகிழ்ந்து உம்முடைய பிறப்பின் சந்தோஷத்தை இந்த பிள்ளைகள் அப்பா கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நன்னாளிலே நீர் தாமே இந்த இடத்திலே வந்து உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாய் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் செலுத்தும்படியாய் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் இந்த இடத்துல கூடியிருக்கிறோம். இந்த இடத்துல நடக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் ஒவ்வொரு பாடல்களும் உம்முடைய வார்த்தைகளும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் இந்த இடத்திலே ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வாதத்தோடு சென்றுபடியாய் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பெற்றோர்களும் அந்த குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் ஆண்டவரே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்ற வார்த்தையின்படி இந்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதித்து பல நன்மைகளாலே நீர் பெருக்கும்படியாய் இந்த சந்தோஷத்தை அடையும்படியாய் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அப்பா ஒரு நல்ல சந்தோஷமான வாழ்க்கையை அமைத்து கொடுக்கும்படியாய் ஆண்டவரே, போக்கிலும் வரத்திலும் உம்முடைய கிருபை கூட இருக்கும்படியாய் இந்த பிள்ளைகளுடைய உம்முடைய கரம் இந்த பிள்ளைகளை தாங்கி சுமந்து ஏந்தி கொண்டு வரும்படியாய் எல்லா தீங்குக்கும் விலைக்கு காக்கும்படியாய் ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் நாட்டுக்கும் வீட்டுக்கும் உம்முடைய சமூகத்தும் உகந்த பிள்ளைகளாய் இந்த பிள்ளைகள் நடக்கும்படியாய் அன்பிலும் ஆண்டவரே சிறந்த பிள்ளைகளாய் நடக்கும்படியாய் அப்பா பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்படியாய் இந்த பிள்ளைகளை மேன்மைப்படுத்தும்படியாய் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் கல்வியை கற்கும் பொழுது ஆண்டவரே உம்முடைய கல்வினாவே இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆண்டவரே அன்று சாலோமோனுக்கு கொடுத்த ஞானத்தையும் அறிவையும் இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து
விசேஷித்தவர்களாய் இந்த பிள்ளைகளை வழிநடத்தும்படியாய் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் இந்த பிள்ளைகள் சிறந்து விளங்கும்படியாய் தேவன் தாமே இந்த பிள்ளைகளை கிருபையால் ரட்சிக்கும்படியாய் உம்மை துதிக்கிறோம். வந்திருக்கிற இந்த நிகழ்ச்சியை பார்க்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். ஒவ்வொருடைய உள்ளத்திலும் நீர் பிறக்கும்படியாய் உம்மை துதிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வாதத்தோடு அனுப்பும்படியாய் துதிக்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். வரவேற்புரை வழங்கும்படி பார்வதியை அழைக்கிறேன். அனைவருக்கும் என் முதற்கண் மாலை வணக்கம் மற்றும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எவ்வளவோ பொறுப்புகள் இருந்தும் அதெல்லாம் விட்டு இந்த சண்டே கிளாஸ் ப்ரோக்ராமுக்காக தலைமை தாங்க வந்திருக்கும் பாஸ்டர் சார்லஸ் அவர்களையும் எங்கள் சண்டே கிளாஸ் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். மேலும் இக்கூட்டத்தில் பேச வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சியை சிறப்பாக நடக்க வந்திருக்கும் பெற்றோர்கள் குழந்தைகள் அனைவரையும் எங்கள் சண்டே கிளாஸ் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். மேலும் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை கூறி என் வரவேற்பை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். பரதநாட்டியம் டான்ஸ் பை ஜெஃபினா அண்ட் விலினா. சரணம் நம்பினேன் இயேசுநாதா, சரணம் நம்பினேன் இயேசுநாதா,
மனப்பாட வசனம் சொல்லும்படி பிகினர் மற்றும் பிரைமரி பிள்ளைகளை அழைக்கிறேன். சங்கீதம் 91. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பிக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொலைநேக்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவார். அவருடைய சத்தியம் உனக்கு பசு கேடவும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படா இருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தர் உனக்கு தாபமாய் கொண்டார். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை என் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்கள் கட்டளையிடுவாராக. உன் பாதம் கல்லில் இராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கையில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலா சிங்கத்தின் வலு சர்ப்பத்தை மிதித்து போடுவாய். அவன் எண்ணத்தில் வாஞ்சிருக்கபடியா அவனை விடுவிப்பேன். அவனை நாமத்தை அறிந்திருக்கபடியா அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மற்றொழி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை ஒப்புவிப்பேன், கனப்படுத்துவேன். நீடித்த நாட்கள் எல்லாம் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஆமென். அவளுடைய குமாரனை பெறுவாள், அவளுக்கு இயேசு பெயரிடுவாயாக. ஏனெனில் நமது தமது ஜனங்களை பாவங்களை நீக்கி ரட்சிப்பார் என்றார். மத்தேயு 1:21. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தச்சேன். சங்கீதம் 23:1. செப்பனியா 3:17. உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். செப்பனியா 3:17. தேவதூதன் அவளை நோக்கி, பயப்படாதே மரியாளே, நீ தேவத்தில் கிருபை பெற்றாய். லூக்கா 1:30. அவள் அவருக்கு மாறனை பெறா, அவளுக்கு சிங்க வேக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களில் பாவத்தை போக்கி அவர்களை ரட்சிப்பார் என்கிறார்கள். மத்தேயு 1:21. தேவதூதர் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இது எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்றார். லூக்கா 2:10. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்றே பெயரிடுவார்கள். ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவத்தை நீக்கி அவரை ரட்சிப்பாயாக. கர்த்தர் என் மேல் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவேன். சங்கீதம் 23:1. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 1:1. கர்த்தரே என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவேன். சங்கீதம் 23:1. எரேமியா 23:5-6. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது தவிந்திற்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழுப்புவேன். அவர் ராஜாவாயிருந்து ஞானமாய் ராஜரிகம் பண்ணி பூமியில நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், சிறவேல் சுகமாய் வாசம் பண்ணும். அவருக்கு இடும் நாமம் நமது நீதியா இருக்கிற கர்த்தர் என்பதே. எரேமியா 23:5-6. பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சங்கதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நம்மல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் மேய்ச்சல்களின் ஆடுகளாய் இருக்கிறோம். அவர் வாசல்களின் துதியோடும் அவர் பிரகாசங்களில் புகழ்ச்சியோடும் அவரை பிரவேசித்து துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை
தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. நடனம் ஆடும்படி பிரைமரி குழந்தைகளை அழைக்கிறேன். பாப் டான்ஸ்.
சொல்லும்படி ஜூனியர் பிள்ளைகளை அழைக்கிறேன். ஏசாயா 9:6 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தர் துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். ஆலோசனை தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஏசாயா 9:6. யோவான் 10:10 மேயகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆடு தூரத்துக்கு பிற வேசியாமல் ஏறுகிறவன் கள்ளனுமாய் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். வாசல் வழியாய் பிரகசிக்கிறவன் ஆடுகளின் மெய்பராய் இருக்கிறான். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திரிகிற ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்படி அவன் தன்னுடைய ஆடுகளுக்கு பேர் சொல்லி ஒப்பிட்டு அவைகளே வெளியே நடத்தி போகிறான். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின் அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறது. அவன் தன்னுடைய ஆடுகளுக்கு சத்தத்தை அறிந்திருக்கிறபடினால் அவைகளோ அவனுக்கு பின் செல்கிறது. அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடினால் அவைகளோ அந்நியனுக்கு பின் செல்கிறது. இதோ இந்த உவமையை இயேசு அவர்களுக்கு சொன்னார். அவர்கள் சொன்னவைகளை கருத்தாய் அறியவில்லை. ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளின் வாசல் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு முன் வந்தவர் எல்லாரும் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறார். அதனால் ஆடுகள் அவர் சத்தியத்துக்கு செவி கொடுக்கவில்லை. சங்கீதம் 27. கர்த்தர் என் வெளிச்சமும் இரட்சிப்பானவர், யாருக்கு நான் பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனும் பெலனுவர், யாருக்கு நான் அஞ்சுவேன்? சத்துருக்களும் பகைமை கொள்ளாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க நெருங்கின அவர்கள் ஏறி வந்தார்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாளையவர்கள் இருதயம் பயப்படாது. என்மேல் யுத்தம் இருப்பேன், நான் இதிலே நம்பிக்கையாக இருப்பேன். நான் கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்பேன், அதையே நடுவேன். கர்த்தருடைய ஆழத்தில் மகிழ்ச்சி அளிக்கப்படும், அவர் ஆழத்தில் ஆதரவு செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனும் நானும் கர்த்தருடைய ஆள் தங்கியிருப்பதை நாடுவேன். தீங்கு நாளில் அவரின் தமிழ் கூடாரத்தை மறைத்து கூட ஒத்தி வைத்து அவர் தம்முடைய கூடாரத்தில் அவர் என்னை கண்மலையுமே உயர்த்துவார். இப்பொழுது என் தலை என்னை சுற்றின் சத்துக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அதே மித்தம் நான் கர்த்தருடைய ஆலயத்தில் நான் கர்த்தருடைய கூடாரத்தில் ஆனந்த பலையில் விட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனை பண்ணுவேன். கர்த்தாவே எனக்கு கூப்பிட்டு சத்தத்தை கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும். என் முகத்தை தேடுகிற சொல்லி உண்மையை நான் தேடுவேன் கர்த்தாவே என்று இறுதியும் உண்மை சொல்லிட்டு, உன் முகத்தை எனக்கு மரியாதையும் நீர் கோபத்திலும் உமது அடியானை எனக்கு விலக்கி போடாதையும். நீரே எனக்கு சகாயர், என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழிடம் கைவிடாமலும் இரும். என் தகப்பனும் என் தாயும் என்னை வந்தாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதித்து என் எதிர்களில் நிமித்தம் செவ்வியான பாதையை நடத்தும். இப்பொழுது எனக்கு விரோதம் என் சத்துருக்களும் உன் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு எனக்கு விலக்கி போடாதையும். பொய் சாட்சிகளும் ஆக்கிரமிச்சுக்கு எனக்கு விரோதமாக எழும்பியுள்ளார்கள். நீரே நானே உமது ஜீவனோடு என்று விசுவாசித்தால் நானே ஜீவனோடு தேசத்திலே கர்த்தரின் நன்மை காத்திருப்பேன் என்று விசுவாசித்தால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருக்கே காத்திரு, அவனுடைய இறுதியை ஸ்திரப்படுத்துவார். திடமனமாக இருந்து கர்த்தருக்கே காத்திரு. ஆமென். சங்கீதம் 128. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு நன்மையும் பாக்கியமும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரனும் கனிதரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதவாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எஸ்லேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தின் காண்பாய். சங்கீதம் 121 1 முதல் 8 வரை. எனக்கு ஒத்தாசை வரும் பாவங்களுக்கு நேராக என் கண்களை நேரிடுகிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட விட்டால் உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் கண் ஏவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், அவரும் வலது பக்கத்திலே நிழலாயிருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலாவாகிலும் உன்னை சேதப்படுத்துவது இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், அவரும் எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவரும் ஆத்மாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். ஆமென். செப்பனியா 3:14 20 வரை. சியோன் குமாரத்தே கெம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள். எருசலேம் குமாரத்தே நீ முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களி கூறு. கர்த்தர் உன் அக்கினிகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார்.
இஸ்ரவேலரின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கின்றவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பகலில் ஆள சூரியனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவில் ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எகிப்தருடைய தலைச்சன்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 136 1-10. லூக்கா 1:31-35. தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. தேவதூதன் அவளுக்கு பிரதி உத்தரமாக, ஆசீர்வதிப்பு, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவர்களின் பலம் உன்மேல் நிலவிடும். அதனால் உன்னிடத்தில் பிறர்க்கும் பரிசுத்தம் உள்ளது. தேவனிடத்தில் குமாரன் எனப்படும், தேவனுடைய குமாரனும் எனப்படும். கலாத்தியர் 5:16-26 வரை. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவி கேட்டபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்ற தரிப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்கிறவைகளை செய்யாதபடிக்கு அவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது. ஆவினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படுவீர்கள் அல்ல. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அவையாவன விபசாரம், வேசித்தனம், அசுத்தம், காமலிகாரம், விக்கிரக ஆராதனை, ஈசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே இப்படிப்பட்டவைகள் செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில் என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீதி, பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சடிக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரிமாணம் ஒன்றுமில்லை. கிறிஸ்துவினர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அடைந்திருக்கிறார்கள். நன்றி. யோவான் 9. நானே வாசல், என் வாசல் வழியாய் ஒருவன் பிரசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வந்திருக்கிறேன் என்று வேறொன்றுக்கும் மாறான். நானே அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணமடையவும் வந்தேன். நல்ல மேய்ப்பன் நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். மெய்ப்பனாய் இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தமல்லாததுமான கூலியால் ஓநாய்கள் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓநாய்கள் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். கூலிக்காக வேலை செய்கிறவனா கையால் ஓடி போகிறான். ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான். நானே நல்ல மேய்ப்பன். நான் பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவர்களால் அறிந்தும் என்னுடையவர்களால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். இந்த தொழுவத்தில் எல்லாம் வேற தொழுவத்தில் உள்ளவை அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் ஆகும். ஆமீன். ஜூனியர் பாய்ஸை நடனம் ஆடும்படி அன்புடன் அழைக்கிறேன்.
மெசியதா பிறந்தாச்சு மானிடரே மகிழ்ந்திடுங்க. மெசியதா பிறந்தாச்சு மானிடரே மகிழ்ந்திடுங்க. மனிதர் நம்மை மீட்க மேன்மையாவும் துறந்தார். மனிதர் நம்மை மீட்க மேன்மையாவும் துறந்தார். மகிழ்ச்சியின் பண்டிகையை ஆனந்தமாய் கொண்டாடுவோம். மகிழ்ச்சியின் பண்டிகையை ஆனந்தமாய் கொண்டாடுவோம். ஹாப்பி கிறிஸ்மஸ் ஓஹோ, ஹாப்பி கிறிஸ்மஸ் ஓஹோ, ஹாப்பி கிறிஸ்மஸ் ஆஹா, ஹாப்பி கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ் ஓஹோ, ஹாப்பி கிறிஸ்மஸ் ஓஹோ, ஹாப்பி கிறிஸ்மஸ் ஆஹா, ஹாப்பி கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ். மெசியதா பிறந்தாச்சு மானிடரே மகிழ்ந்திடுங்க. மெசியதா பிறந்தாச்சு மானிடரே மகிழ்ந்திடுங்க. பசியை போக்கி நன்மையால் நிரப்பிடவே, வேலவானை ஆசனம் விட்டு தள்ளிவிடவே. பசியை போக்கி நன்மையால் நிரப்பிடவே, வேலவானை ஆசனம் விட்டு தள்ளிவிடவே. தாழ்வில் உள்ள நம்மையே உயர்த்திட வந்தாரே, தரணியின் பாவம் போக்க தாழ்த்தினாரே தன்னையே. டும் 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 மேளத்தோடு பாட்டுப்பாடி ஆட்டமாடு, டும் 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 மேளத்தோடு பாட்டுப்பாடி ஆட்டமாடு. மெசியதா பிறந்தாச்சு மானிடரே மகிழ்ந்திடுங்க. மெசியதா பிறந்தாச்சு மானிடரே மகிழ்ந்திடுங்க. பகைமை நீங்கி அன்பினாலே ஒன்றாய் இணைவோம். பாலன் பிறந்த நோக்கம் தன்னை வாழ்வில் காட்டுவோம். பகைமை நீங்கி அன்பினாலே ஒன்றாய் இணைவோம். பாலன் பிறந்த நோக்கம் தன்னை வாழ்வில் காட்டுவோம். பரிசுத்தம் பெற்றிடாத ஆன்மாக்கள் அழியாமல் பாலன் பிறந்த நல்ல செய்தி பாரெங்கும் கூறுவோம். மேளத்தோடு பாட்டுப்பாடி கூறிடுவோம். டும் 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 மேளத்தோடு பாட்டுப்பாடி கூறிடுவோம். மெசியதா பிறந்தாச்சு மானிடரே மகிழ்ந்திடுங்க. மெசியதா பிறந்தாச்சு மானிடரே மகிழ்ந்திடுங்க. மனிதர் நம்மை மீட்க மேன்மையாவும் துறந்தார். மனிதர் நம்மை மீட்க மேன்மையாவும் துறந்தார். மகிழ்ச்சியின் பண்டிகையை ஆனந்தமாய் கொண்டாடுவோம். மகிழ்ச்சியின் பண்டிகையை ஆனந்தமாய் கொண்டாடுவோம். ஹாப்பி கிறிஸ்மஸ் ஓஹோ, ஹாப்பி கிறிஸ்மஸ் ஓஹோ, ஹாப்பி கிறிஸ்மஸ் ஆஹா, ஹாப்பி கிறிஸ்மஸ். கேம் ஷோ நடத்தும்படி நம் சண்டே கிளாஸ் அக்கா ஏஞ்சலின் சசிகலா அக்காவை அன்புடன் அழைக்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். முதலாவது குயிக் பைபிள் ரீடிங். உங்கள் கையில் இருக்க பைபிள் எடுத்துக்கோங்க. நான் வசனம் சொல்லும்போது யார் அதிகமாக சொல்கிறீங்களோ அவங்க தான் எடுத்துக்கோங்க. மைக்கு வந்த அப்புறம் நீங்கள் உங்கள் வசனத்தை வாசித்தா போதும். பைபிள் இருக்கிறவங்க கையில் பைபிள் எடுத்துக்கோங்க. லூக்கா 2:10. லூக்கா 2:10. சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். செப்பனியா 3:17. செப்பனியா 3:17.
அவர் வல்லமையுள்ளவர், அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். எரேமியா 23:6. அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும். அவருக்கு இடம் நாமம் நமது நீதியாய் இருக்கிறார் கர்த்தர் என்பதே. ஆமோஸ் 9:12. ஆமோஸ் 9:12. அடைத்து அதன் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்கிறார். ஏசாயா 9:6. ஏசாயா 9:6. குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். சங்கீதம் 22:30. சங்கீதம் 29:30. பூமியின் சங்கீதம் 22:30. 22:30. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். ஏசாயா 11:1. வேற யாராவது ட்ரை பண்ணுங்க. ஏசாயா 11:1. மத்தேயு 6:33. அப்பொழுது இவைகள் உங்களுக்கு கூட்டி கொடுக்கப்படும். ரோமர் 15:12. ரோமர் 15:12. ரோமர் 15:13. 12. ரோமர் 15:12. மேலும் ஈசாயின் வேறும் புறஜாதி யாரை அழும்படிக்கு எறும்பிருகிய ஒருவர் தோன்றுவார், அவரிடத்தில் புறஜாதியார் நம்பிக்கை வைப்பார்கள் என்று ஏசாயா சொல்கிறார். 1 கொரிந்தியர் 13:13. 1 கொரிந்தியர் 13:13. அப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. லூக்கா 1:35. லூக்கா 1:35. படிச்சவங்க சொல்லாதீங்க, மற்றவங்க சொல்லுங்க, ட்ரை பண்ணுங்க. தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய புலம் உன்மேல் நிழல்விடும். ஆகலால் உன்னிடத்தில் பிறகும் பரிசுத்தமானது தேவனுடைய குமாரன் எனப்படும். ஏசாயா 29:19. ஏசாயா 29:19. பரிசுத்தருக்குள் களி கூறுவார்கள். சரி, அடுத்தது வந்து ஒரு கேம் ஷோ. இதில் வந்து ஒரு கலர் இருக்கும். அந்த கலர் வந்து ரிலேட்டட் டு கிறிஸ்மஸ். அது வந்து எதை குறிக்குதுன்னு மட்டும் சொன்னால் போதும். சரியா?
ப்ரௌன் கலர். ஆடு ஆடு ஆடு. கரெக்டாக சொல்லணும். ப்ரௌன் கலர் எதை குறிக்குது? எல்லாமே கிறிஸ்மஸ் தான், கிறிஸ்மஸை சம்மந்தப்பட்டது தான், ரிலேட்டட் டு கிறிஸ்மஸ். இல்லை பாஸ்டர், ட்ரை பண்ணுங்க, சிம்பிள் தான். அக்கா குடில். குடில்னு சொல்ல முடியாது. மாட்டு தொழுவோம். மாட்டு தொழுவோம் ப்ரௌன் கலரில் தானே இருக்கும். க்ளோரி சொன்னனால ப்ரைஸ் இல்லை. அடுத்தது ரெட். சிபி. அடுத்து சில்வர் கலர். க்ளோரி அம்மா. நட்சத்திரம். ஒயிட். ஏஞ்சல். பிளாக். கருப்பு தான், சொல்லுங்க. தூக்கம் வரும். கரெக்டா சொல்லு. இரவு தான். அது என்ன இரவு? யோசிச்சு சொல்லுங்க நல்லா. இரவு தான். அது வந்து என்னது? ஏசு கிறிஸ்து பிறந்தது இரவு தானே. சைலண்ட் நைட். நோ நோ ப்ரைஸ். தேங்க்ஸ். டான்ஸ் பை ஜெஃபினா. Jingle bells, jingle bells, jingle all the way. 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 Jingle bells
All
இப்பொழுது நமக்காக ஜூனியர் பிள்ளைகள் நாடகம் நடிக்க இருக்கிறார்கள். அதை நாம் கண்டு களிப்போம். தேவதூதன் மரியாள் முன் தோன்றுதல். கிருபை பெற்றவளை வாழ்க, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். இதோ நான் ஆண்டவரின் அடியாள். மரியாளே, பயப்படாதே,